இப்போ கோமாளி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு பேஜ் எழுதுவேன் சார். அந்த மாதிரி ஐ கெப்ட் இட் அஸ் அ ஹாபி. இந்த கதை பண்ணணும்னு இது பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து டெய்லி ஒரு பேஜ், அது கம்பல்சரி என்னோட ஆக்டிவிட்டி. ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணி ஐ டெவலப்ட் அ ஸ்கிரிப்ட். ஸோ அதனால நான் டைம் எடுத்துக்கிட்டேன் சார். என்ன லாஸ்? மணி லாஸ். பட் அது ஹாப்பினஸ் இல்லை. பிரதீப் அண்ணா தெளிவாக சொல்லியிருப்பார், எனக்கு இதில் மணி லாஸ்ன்ட்டு. பட் அவரோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? என்னதான் இவருக்கு மணி லாஸ் ஆனாலும் இப்போ அவர் அதோட டபுளாக தான் சம்பாதிச்சிருப்பார். அப்போதைக்கு அவர் பேமெண்ட் என்னன்னு தெரியல, சம்பளம் இப்போ டபுளாக தான் சம்பாதிச்சிருப்பார். அப்போ மணியை பார்த்து அது அவர் செய்யாமல் இருந்தால் என்னத்துக்கு இந்த இடத்துல இருந்திருப்பாரா? வாய்ப்பே இல்லை. இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், இப்போதைக்கு இந்த நிலைமை இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பின்னாடி வரதை பார்த்துக்கலாம். டெய்லியும் அவர் ஒரு பேஜ் ரைட் பண்ண சொன்னார். நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து